தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய தேர்தல் முடிவு என்பது வெளியாகிருக்கு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு எல்லோருமே அதிர்ச்சி அடைந்த கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் தோற்றிருப்பது தான். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னைக்கு வட இந்தியர்கள், ஒட்டுமொத்த வட இந்தியாவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படி நீங்கள் தோற்கடிச்சிங்க, அவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை மிக அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே அவர் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு சாட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய முடிவையும் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த தோல்வியையும் வட இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவில் விஜய் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் வெற்றி பெற்று ஒரு நாள் ஆகியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு எனக்கு வாக்களித்தமைக்கு நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையாக கூட வெளியிடவே இல்லை. வெற்றி கொண்டாட்டத்தின் போதே பார்த்தீங்கன்னா நடிகை திரிஷாவை வீட்டுக்கு வர வச்சு அவர் வீட்டிலேயே கொண்டாடுறாரு. அதன் பின்பு அவருடைய பெற்றோர்களை போய் சந்தித்து ஆசி வாங்குறாரு, ரசிகர்களை சந்திக்கிறாரு, தன்னுடைய எம்எல்ஏக்களை அழைத்து நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படின்ற கையெழுத்தை போட்டு வாங்குறாரு. ஆளுநருக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு. நீலாங்கரை வீட்டுக்கும் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் மாறி மாறி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையுமே ஒரு பூஞ்சேரி ரிசார்ட்டில் போய் அடைச்சி வச்சு இன்னைக்கு கூட்டணிக்கு தேவையான எல்லா பேரத்தையும் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாரு. பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு நன்றி சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வாக்களித்த மக்களுக்கு இதுவரைக்கும் நன்றி என்பது சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்றதே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக, முதல் நாள் அதிர்ச்சியாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களை பாருங்களேன், தன்னுடைய முதலமைச்சர் பதவி என்பது போகுது, ஒரு நாள் கூட ஆகலை, ஒரு நாள் கூட விடுப்பு என்பது எடுக்கவே இல்லை. கலைஞர் சொல்லுவார்ல, ஸ்டாலின் அப்படின்னாவே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு. இன்னைக்கு வாக்களித்த மக்களுக்கு, கொளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு போகிறார். இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அந்த தொகுதியிலேயே ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே கொளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார். கூட இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் அழுகிறாரு, கீழே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அழுகிறாங்க. பொதுமக்களுமே அவரை பார்த்து அழக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. பதவி போனால் என்ன, நான் என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்களின் பக்கம்தான் இருப்பேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் குரல் கொடுப்பேன், ஓய்வு என்பது எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வட சென்னை அப்படின்ற ஒரு பார்வையே இருக்காது. பொதுவாக வட சென்னை அப்படின்னாவே அதில் எந்த வசதியுமே இருக்காது, புறக்கணிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி தான் தோற்றம் இருக்கும். ஆனால் கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பல்வேறு மாற்றங்களை இந்த தொகுதி கொண்டு வந்தார். என்னென்ன வசதிகளை எல்லாம் கொண்டு வர முடியுமோ அத்தனை வசதிகளையும் அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கு கிடைத்த ரிசல்ட் என்பது தோல்வி. இது அவருடைய தோல்வி அப்படின்னு சொல்வதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய தோல்வி. அது தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் தோற்கடிச்சிருக்கணும் அப்படின்றத உணரதான் போகிறாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் விடக்கூடிய அறிக்கை என்னவாக இருக்குது? எல்லோருக்கும் நன்றி சொல்கிறார். நான் மிக தீவிரமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும், என்னுடைய எல்லை மீறி நான் உழைத்தேன், ஆனாலும் மக்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்திலேருந்து அவர் தன்னுடைய காரில் ஏற போகும்போது அவருடைய கண்கள், தொண்டர்கள் அவரை பார்த்து அழுகிறதும் நலம் விசாரிப்பதையும் பார்த்து இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கண்ணீர், அந்த கண்கலங்கியதோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த காருக்குள்ளே ஏறாரு தெரியுமா? அந்த காட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இவரையா நம்ம தோற்கடிச்சோம் அப்படின்ற சிந்தனையை இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு கிரவுண்ட் லெவலில். இது தமிழ்நாடு மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த வட இந்தியர்களுமே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை ஜீரணிக்க முடியாமல் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. ஏன் இவரை தோற்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக வட இந்தியா முழுவதும் பரப்பப்படுது. மேலும் அவங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதாக தெரியுது. அது எல்லாத்தையும் இப்போ வரிசையாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல டிபி சதீஷ் அப்படின்றவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். எம்கே ஸ்டாலின் 11% வளர்ச்சியை கொடுத்தாரு, அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து, அதே போல் பொருளாதாரம் மட்டுமல்லாமல் சமூக நீதி அரசியலையும் அங்கே டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய தொகுதியிலே அவர் தோற்று போயிருக்கிறாரு. இதுதாங்க அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறார். அப்படின்றவர் போட்டிருக்கிறார், எம்கே ஸ்டாலின் 11% வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனாலும் தமிழ்நாடு ஒரு நடிகன் பின்னாடி போய் இவரை தோற்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதிவை போட்டிருக்கிறார். வீணா ஜெயின் என்பவர் என்ன இருக்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் ரிசல்ட் வந்த பிறகு ரொம்பவுமே எமோஷ்னலாக தெரிகிறார். அதாவது அவர் காரில் ஏறக்கூடிய வீடியோவை போடுறாரு. அவர் முதலமைச்சராக மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் பணியை செஞ்சுருக்கிறாரு, ஆனாலும் தேர்தலில் தோற்று போயிருக்கிறாரு. வாழ்க்கை என்பது தீர்மானிக்க முடியாத ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் பின்பு ரஞ்சித் குப்தா என்பவர் போட்டிருக்கிறார், அதாவது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் இது. முதலமைச்சருடைய தொகுதியிலேயே 1 லட்சம் ஓட்டை நீக்கினாங்க. இன்றைக்கி அவர் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இது ஜனநாயகத்துடைய படுகொலை, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ரோஹன் பரத்வாஜ் அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய வாக்காளர்கள் நடிகர்கள், அதுக்கப்புறம் நான்சென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களை தான் நம்புகிறாங்களே தவிர இந்திய வாக்காளர்கள் மன்மோகன் சிங் அவர்களைப் போலவோ ஸ்டாலின் அவர்களைப் போலவோ இருக்கவர்களை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆற்றமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தியோரன் ரிம்சன் டிசோசா, இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன போடுறாருன்னா, இந்த பெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவருடைய தோல்வி, அவருடைய தொகுதியிலே அவருடைய தோல்வி என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு விசனரி லீடரை தமிழ்நாடு இழந்திருக்கு. இந்தியாவை எப்படி மன்மோகன் சிங்கை இழந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறார். அபிஜித் நாயர் அவர் ஷாக்கிங் சொல்லி போட்டிருக்கிறார். ஏஆர் கே ஹி டோன்ட் நோ ஆக்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். முதலமைச்சர் நடிக்க தெரியாது, அதனால தான் அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். புல்கித் சர்மா அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 16% ஜிடிபியை தமிழ்நாட்டில் கொடுத்த அவரை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா போட்டிருக்கிறாரு. அவர் அடுத்த பதிவில் என்ன போட்டிருக்காருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு போகக்கூடிய அந்த ஃபோட்டோவை போட்டு லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவர் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதன் பின்பு ஜிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, சிட்டிங் சிஎம் ஸ்டாலின் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் ஓன் சீட். அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஃப்ரம் நவ், இன்றிலிருந்து நோ சவுத் இந்தியன் சுட் கம் அண்ட் சே வி ஆர் டிஃப்ரெண்ட் தென் நார்த் இந்தியா. அதாவது வட இந்தியாவை விட சவுத் இந்தியா நாங்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்னா இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினையே தோற்கடிச்சிருக்கிறீங்க. மெஜாரிட்டி இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் கவர்னன்ஸ், ஆட்சி நிர்வாகத்தை விரும்புவதில்லை, வெறுமன ஹீரோ ஒர்ஷிப்பை தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதிவை எழுதியிருப்பதை பார்க்க முடியுது. அதன் பின்பு அவரை இன்னொரு பதிவு எழுதியிருக்கிறாரு. மம்தா பானர்ஜியை விட நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காக தான் ஃபீல் பண்ணுறேன். கெஜ்ரிவால் எப்படி டெல்லியில் மிகப்பெரிய பணியை செஞ்சாரோ, கேடிஆர் எப்படி தெலுங்கானாவில் மிகப்பெரிய பணியை செஞ்சாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பணியை செஞ்சார். ஆனால் இந்த 3 பேருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியன் ஓட்டர்ஸ் எல்லாமே ஹீரோஷிப்பை தான் விரும்புகிறாங்க, ஒர்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டிருக்கிறார். டாக்டர் சீத்தல் யாதவ் இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் லூசிங் த தமிழ்நாடு எலெக்ஷன் எம்கே ஸ்டாலின் broke down in tears, overcome the emotion outside the DMK ஆஃபீஸ். அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அறிவாலயத்திலேருந்து காரில் ஏறும்போது கண்கலங்கியபடி அவர் சென்றிருக்கிறார். அவர் ரொம்ப சிறந்த ஒரு முதலமைச்சராக பெர்ஃபார்ம் பண்ணவர், மாநிலத்துடைய நிர்வாகத்தை மிகச் சரியாக நடத்தினார். அவரை இப்படி தோல்வி அடைந்த நிலையில் பார்ப்பது என்பது என்னுடைய இதயமே நொறுங்குவதைப் போல இருக்குது, விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறார்.
இதை தாண்டி எமோஷனல் பதிவுகளை தாண்டி இந்த தேர்தல் முடிவு குறித்து வட இந்தியர்கள் வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் கருதுகிறேன். எல்லோருமே அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த பதிவு. அதில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்றத நான் ஒருத்தருடைய பதிவு எடுத்து காட்டுறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்கே ஸ்டாலின் லாஸ்ட் இஸ் ஓன் சீட், கௌரவ் கோகாய் லாஸ்ட் இஸ் ஓன் சீட், ஜித்து பத்வாரி லாஸ்ட் இஸ் ஓன் சீட், அரவிந்த் கெஜ்ரிவால், லாலு யாதவ் ஃபேமிலி, ஆதித்ய தாக்கரே ஃபேமிலி, இது எல்லாமே தேர்தலில் தோக்குறாங்க. இது ஒரு பேட்டர்னாகவே எனக்கு தெரியுது. 2014-19 மோடி பெரும்பான்மை இருக்கும் போதெல்லாம் அது நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இதில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்கிறார். இது போன்ற நிறைய பேர் பதிவு போடுறாங்க. ரோஷன் ராய் என்பவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, மம்தா பானர்ஜி அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய சொந்த தொகுதியில் அவர் தோற்கிறார். எம்கே ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவர் சொந்த தொகுதியில் தோற்கிறார். பினராயி விஜயன் கேரளாவில் தோற்கிறார். தேர்தல் என்பது இந்தியாவில் ஒர்க்கை பொறுத்து, ஸ்டேட்டுடைய ப்ராஸ்பரை பொறுத்து, வளர்ச்சியை பொறுத்தெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த நடிப்பை வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போடுறார். இன்னொரு பக்கம் அபிஜித் திப்கே அப்படின்றவர் என்ன பதிவு போடுறாருன்னா, எம்கே ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் 1.02 லட்சம் ஓட்டுகளை டெலீட் பண்ணுறாங்க குளத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் மூலமாக. அவர் 8795 வாக்கில் தோற்கிறார். மம்தா பானர்ஜியுடைய தொகுதியில் பவானிப்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 51,000 ஓட்டுகளை டெலீட் பண்ணுறாங்க. அவர் 15,000 ஓட்டில் தோக்குறாரு. கெஜ்ரிவால் 38,000 ஓட்டை அவருடைய சொந்த தொகுதியான நியூ டெல்லி தொகுதியில் டெலீட் பண்ணுறாங்க. அவர் 4,000 ஓட்டில் 2025 தோற்று போனார். 3 சிறந்த முதலமைச்சர்கள் அவங்க மாஸ் டெலிஷன் ஆஃப் ஓட்ஸ் எஸ்ஐஆர் மூலயமாக அவங்க தொகுதியில் ஓட்டுகள் நீக்கப்பட்டதுனால அவங்க தோல்வி அடைகிறாங்க. இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை பார்க்க முடியுது. பிட்டு சர்மா என்ன போட்டிருக்காருன்னா, ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு 9.5%, எம்கே ஸ்டாலின் தோத்துட்டார். ஜிடிபி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 7.5%, மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்க. ஜிடிபி ஆஃப் டெல்லி 4%, அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்குறாங்க. ஜிடிபி ஆஃப் அஸ்ஸாம் வெறும் 2%, அந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா எலெக்ஷனில் ஜெயிக்கிறார். அப்போது இதுதான் ஹார்ஸ் ரியாலிட்டியா? பப்ளிக்கோட மைண்டு இப்படி தான் இருக்கா? ரியல் லீடர்ஸ்லாம் தோக்குறாங்க, சஃப்ரான் ஃபூல்ஸ்லாம் வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதிவில் போடுறாரு. இன்னொருத்தவங்க நேஹா நாகர், ஃப்ரீ பீஸ் தான் எலெக்ஷனில் ஜெயிக்குது, டெவலப்மெண்ட் ஜெயிக்கிறது இல்லை. டெவலப்மெண்ட்டை மக்கள் நினச்சிருந்தாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பார், அவர் தான் வின்னராக இருந்திருப்பார். 11% ஜிடிபி வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹையஸ்ட் எவர் கண்ட்ரி, இதுதான் இந்தியாவிலேயே அதிகமான ஒரு வளர்ச்சி. ஆனால் 2 வருஷமே ஆன ஒரு கட்சிக்கிட்ட அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்திய ஜனநாயகமே ஒரு ஆச்சரியத்தைக்குரிய விஷயத்தை புகட்டுவதாக இல்லையா? ஃப்ரீபீஸ் மட்டுமே இந்தியாவோட எலெக்ஷனை வின் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதிவை போட்டிருக்கிறார். இன்னொருத்தவர் XMXR அப்படின்ற ஐடியில் இந்திய அரசியல் வரலாற்றில் இது ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு நாள், 2 சிஎம் ஒரே நாளில் தோல்வியடைகிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும். ஸ்டாலின் 16% ஜிடிபியை growth தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர், அவர் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறார். ஸோ எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக வைரலாக பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அதேபடி அஸ்ஸாமுடைய சிஎம்மாக கருதப்பட்ட கௌரவ் கோகாய் எல்லோருமே அவங்களுடைய சொந்த தொகுதியில் தோற்று போவது என்பது தொடர்ச்சியாக நடக்குது. அதுவும் 2019 தேர்தலுக்கு பிந்தி அது நடக்குது. அப்படின்றப்போ இது ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. இது குறித்து கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். என்ன நடக்குது அப்படின்றத எல்லோருமே பதிவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட அப்படியான பதிவுகளை போட்டாங்களான்னு தெரில. வட இந்தியர்கள் அத்தனை பேருமே இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. முதலமைச்சருடைய தோல்வியை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் மீது இவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு அக்கறை, இவ்வளவு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நான் அவங்களுடைய மொழிகளை பற்றி முதலமைச்சர் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மொழிகளையெல்லாம் இந்தி விழுங்கி இருக்கிறது, இவங்க மொழிகளுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்குறோம், இவங்க மொழியெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட பட்டியல்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த மொழிகள் அளிக்கப்பட்டுச்சுன்னு பட்டியலை போட்டார்.
அது அப்போயே நம்ம ஒரு வீடியோவை போட்டோம். வட இந்தியர்கள் இதை எப்படி ஷேர் பண்ணி என்ன மாதிரியான மனநிலையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய மொழியும் இப்படி தான் அழிஞ்சு போச்சு, முதலமைச்சர் பக்கம் தான் நான் நிற்கிறேன், அவர் சொல்கிறது சரிதான், நம்மளுடைய மொழியை மீட்டெடுக்கணும், இந்தி திணிப்பை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிக நீண்ட பதிவுகளை வரிசையாக வைரலாக பரப்புனாங்க. முதலமைச்சரே அவரோட பேசும்போது அதை சுட்டி காட்டி பேசினார். மாட்டாங்களா, நம்மளுடைய மாநிலத்திலையும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர மாட்டாங்களா, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் இந்து மதம் சனாதனம் இதை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, பள்ளிவாசலில் கலவரம் பண்ணு, சர்ச்சுக்கு முன்னாடி கலவரம் பண்ணு அப்படின்னு தான் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. தமிழ்நாட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களைப் போல எங்களுக்கும் ஒரு சிஎம் வேண்டும் அப்படின்றது தான் வட இந்தியர்கள் சமீப காலமாக பேசி வரக்கூடிய செய்தி. தமிழ்நாடு எப்படி வளர்ந்திருக்கிறது அப்படின்றத வட இந்திய யூடியூப் சேனல்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக பேசினாங்க. நீங்கள் அவர் ஆன்டி சனாதன்லாம் சொல்கிறீங்க, அவர் மோடியோட பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் மோடி இவ்வளவு தூரத்துக்கு நிதியை நிறுத்தியும் கூட இந்த அளவுக்கு தன்னுடைய தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய வச்சிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய யூடியூபர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வீடியோக்களை போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை கூட கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு இல்லையே அப்படின்ற அந்த மனக்கவலையை தவிர வேறு எதுவும் இப்போதைக்கு சொல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. கொளத்தூர் மக்கள் உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்தினாங்களா, நடிகர் மாயைக்குள்ளே அவங்க வீழ்ந்தாங்களா, அல்லது வட இந்தியர்கள் சொல்வதைப் போல ஒரு பேட்டனாக ஒவ்வொரு முதலமைச்சரையும் தோற்கக்கூடிய வகையில் ஏதேனும் விஷயங்கள் செய்யப்படுகிறதா மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தால் அப்படின்ற அந்த சந்தேகங்களையும் ஈஸியாக நம்மளால் புறந்தள்ள முடியலை. காலம்தான் அதற்கான பதிலை சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும், இந்த தேர்தல் என்பதே ஒரு களவாடப்பட்ட ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குழந்தைகளை வைத்து இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தேர்தலை சந்தித்ததே கிடையாது. குழந்தைகளை ஏவி அவங்களுடைய பெற்றோர்களிடம் அடம்பிடிங்கன்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி பெற்றோர்களுடைய ஓட்டை வாங்கி இன்றைக்கி ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது. இது ஒரு மிக மிக மோசமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டு அரசியல் நடந்துராத ஒரு விஷயம். குழந்தைகள் அடம்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிண்டர் ஜாய் கிடையாது வாங்கி கொடுக்கறதுக்கு. இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார ஒரு விஷயம். யாருமே தமிழ்நாட்டை 2 முறை 10% அதிகமான வளர்ச்சியை கொடுத்ததே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நபரே இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்று போயிருக்கிறார். தோற்று போனதற்காக அவர் துவளவில்லை. இன்றைக்கி அந்த தொகுதிக்கே போயிட்டு மக்களை சந்தித்து நன்றி சொல்கிறார். வழிநடுக அழகக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்துட்டு அழுகாதீங்க எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. இப்படி குழந்தைகளுக்காக நடிகர் மாயையில் ரசிக மனப்பான்மையில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் ஏண்டா இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நாள் என்பது வெகு தொலைவில் இல்லை. ஸ்டாலின் அவர்களை நம்ம தேர்ந்தெடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வருந்தக்கூடிய நாள் என்பது சீக்கிரமே வரும். வாக்குறுதிகள் எல்லாம் இருக்குது, எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க அதையெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.